பட்டு வேஷ்டியில பனையூருக்கு வந்த விஜய். தாவேகாவுல இணைஞ்சவங்களுக்கு பதவி கொடுக்கறத பத்தி ஆலோசனை. சென்னை பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு தாவேகா தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் வருகை தந்திருக்காரு. பனையூர் அலுவலகத்துக்கு கோட் சூட் இல்லாம பட்டு வேட்டி சட்டையில வந்திருக்காரு முதல்வர் விஜய். தாவேகா நிர்வாகிகள் கூட முக்கிய ஆலோசனையில ஈடுபட்டதா தகவல் வெளியாயிருக்கு. வாரம் சனிக்கிழமை வந்தாலே பனையூர்ல இருக்கக்கூடிய தாவேகா அலுவலகம் விழாக்கோலம் பூண்டுடுது. அந்த அளவுக்கு மாற்று கட்சிகள்ல இருந்து ஏராளமானவங்க சனிக்கிழமை தோறும் தாவேகாவுல இணைஞ்சிட்டு வராங்க. இந்த நிலையில ஜூலை 4ஆம் தேதியான சனிக்கிழமை ஏராளமானவங்க தாவேகாவுல இணைஞ்சிருக்காங்க. பனையூர் தாவேகா அலுவலகத்துக்கு முதலமைச்சரும் கட்சி தலைவருமான விஜய் நேர்லயே வந்தாரு. அங்க இதுவரைக்கும் கட்சியில இணைஞ்ச முக்கியமான தலைவர்களை சந்திச்சு பேசினாரு. அதோட தொடர்ச்சியா எல்லார் கூடயும் சேர்ந்து குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டாரு. சமீபத்துல தாவேகாவுல இணைஞ்ச அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட பலரையும் சந்திச்சாரு விஜய். தாவேகா ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்தே பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து தாவேகாவுல இணைஞ்சு வராங்க. குறிப்பா அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு ஏராளமானவங்க அந்த கட்சியில இருந்து விலகி தாவேகாவுல இணைஞ்சிட்டு வராங்க. இதுவரைக்கும் 6 எம்எல்ஏக்கள் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல இணைஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தாவேகா தலைமை அலுவலகம் வந்த விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் உள்ளிட்ட கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் கூட ஆலோசனை நடத்தினதா தகவல் வெளியாயிருக்கு. தேர்தலுக்கு பின்னாடி கட்சியில இணைஞ்சவங்களுக்கு இன்னும் கட்சியில பொறுப்புகள் எதுவுமே வழங்கப்படல. இந்த நிலையில புதுசா கட்சியில இணைஞ்ச முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டவங்களுக்கு கட்சி பதவிகள் வழங்குறது தொடர்பா தாவேகா தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தினதா சொல்லப்படுது. அதிமுகவோட முக்கிய நிர்வாகிகள் பலரும் தாவேகாவில இணைஞ்சு முக்கிய பொறுப்புகளை எதிர்பார்த்துட்டு வராங்க. மாவட்டங்கள்ல கட்சி வேலைகள்ல தீவிரமா பணியாற்ற பொறுப்புகள்ல நியமனம் பண்ண வேணும் அப்படின்னு தலைமைக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இத விஜய் காதுல போட அவர் இது தொடர்பா முக்கியமான ஆலோசனை நடத்தி இருக்கிறதா தெரியுது.